தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். அதை கேட்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அல்லேலூயா. இதுவரையும் கேட்டுறாத 2 முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். எதனால் ரட்சிக்கப்படுகிறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், எதனால் ரட்சிக்கப்படுகிறோம்? இப்போது இயேசு ஒரு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு கள்ளர் கையில் ஒருத்தன் அகப்பட்டு குத்துயிராய் கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? குத்துயிராய் கிடக்கிறான். இயேசு அவனை காப்பாற்றுகிறார். அவர் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் ஊற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன பண்ணுறாருன்னா காப்பாற்றுகிறார். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டவனா பாவியா? நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க ரட்சிக்கப்பட்டான்னு. அவன் யாருன்னே ஒரு சமாரியன். அவன் வந்து சமாரியன்னாலே வந்து அது ஒரு ஒஸ்ட் ஏரியா, ஒஸ்ட் பீப்புள், ஒஸ்ட் ஏரியா அப்படி நினைப்பாங்க. இப்போ அவன் ரட்சிக்கவெல்லாம் பரவாயில்ல. அவன் யாரோ ஒருத்தன், சம்பந்தமே இல்லாதவன். சம்பந்தமே இல்லாத ஒருவன் ரோட்டில் அடிபட்டு கிடக்கும்போது அவனை காப்பாற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. சொல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க செய்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க. ஒரு ஏரியாவில் இருக்கிறவன் சரியில்லை, கொலகாரனாக இருக்கிறான், இல்லை வந்து விக்கிரகங்களை கும்பிடுறவனாக இருக்கிறான். அவன் மேலே மட்டும் சூரியன் அடிக்க வேண்டாம் இப்படி தடுத்தாரா? சொல்லுங்க, தடுத்தாரா? அவன் மேலேயும் என்ன பண்ணுது? சூரியன் அடிக்கிறது. அவனுக்கு தண்ணியை தடுத்தாரா? இல்லை. அவனுக்கு காற்றை தடுத்தாரா? இல்லை. சொல்லுங்க, காற்றை தடுக்கலை, தண்ணியை தடுக்கலை, சூரியனை தடுக்கலை. அவனுக்கான நன்மைகள் எதையும் ஆண்டவர் தடுக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருதயம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இப்போ போகிற வழியில் ஒருத்தர் காயப்பட்டு சாக கிடக்கிறான். அவனை கொண்டு போய் சத்திரத்தில், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவனை காப்பாற்றி நல்லா எந்திரிச்சு, திடமாக வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகி நல்லா எந்திரிச்சு, அப்பாடா என்னை காப்பாற்றுனீங்க ஆண்டவரே அப்படின்னு திடமாக வந்து இப்படி நின்ன உடனே, வடங்க என்னென்ன பாவம் பண்ண எல்லாம் லைன் ஆகிடு, இந்த பாவத்துக்காக மறுபடியும் நான் உன்னை எங்கே கொண்டு போகிறேன்? நரகத்துக்கு கொண்டு போய் உன்னை போட்டு சாகடிக்கிறேன். அப்படி செய்கிறவரா ஆண்டவர்? சொல்லுங்க. அப்பனா அவன் அப்படி அடிபட்டு கிடந்தானே, அவருக்கு தான் எல்லாமே தெரியும். பாவி யாரு நல்லவன் யாருன்னு தெரியும். அடிபட்டு கிடக்கிறான்ல, இவன்லாம் பாவி சாகடா அப்படி இந்த சைடுலேயே அப்படி போயிருக்க வேண்டியதானே? அப்படி இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவன் கிருபையினால ரட்சிக்கப்படும் பொழுது அவனை பாவி ஆக்குறது இல்லை, அவனை என்ன வாக்குறார் என்றால் நீதிமானாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ரைச்சஸ்னஸ். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து ஒருத்தன் மீண்டு அங்கிருந்து எந்திரிச்சு வந்த உடனே திருப்பி அவனை நிற்க வச்சு லிஸ்ட் எடுக்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது, அவனை ரட்சிப்பினால், தேவ தயவால், கிருபையினால், மன்னிப்பினால் அவனை என்னவா மாற்றுகிறார் என்றால் நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. உலகம் குழம்பி கிடக்கிற ஒரு பெரிய இடம் இதுதான். எப்படி சார் அது? ஆமென், ஆமே. அது எப்படி சார்? அது எப்படி? என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வர்றீங்க? நரகம் இல்லைன்னு சொல்ல. நரகம் இல்லைன்னு சொன்னால் 2 பேரும் செத்துட்டான். எப்படி? நரகம் இல்லையா? இங்கே நரகம் இல்லையா? நரகம் இல்லைப்பா, உனக்கெல்லாம் நரகம் இல்லைப்பா, நீ பரலோகத்துக்கு போயிடுவா அப்படின்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எப்படி சொல்ல? நரகம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாமா? நரகத்துக்கு போகணும் இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா நரகத்துக்கு போய் வெந்து சாகணுன்றது உனக்கு சந்தோஷமாக இருக்கா? போறியாங்க? இல்லை, நான் போகலை, நம்ம பக்கத்து வீட்டுக்கார போகணும் இல்லை, அவனுக்காவது அது வேணும் இல்லை. நான் கொஞ்சம் அப்படி கட்டா சுட்டாக வாழ்ந்தேன், இந்த சரியாகவே வாழலை, அவனை போட்டு கொஞ்சம் வறுத்தா தான், அவனை போட்டு வறுத்து நீ இப்படி பார்க்குறதுல உனக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தர் சொல்வார், உன்னைய ஃபஸ்ட்டில் வறுக்கணும். அல்லேலூயா. நீ அவன் வறுபட்டு பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிற பற்றியா மனநிலை, அந்த மனநிலையே கர்த்தர் தப்புங்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். சொல்லுங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு நித்தியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகிற பயணத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம் என்றால் இருக்கிறோம். இதை 2 வாரம் சொன்னேன். அப்போது போன வாரம் சொன்னேன், இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட நிற்கிறவனுக்கு சிக்ஷாவிதி இல்லை. சிக்ஷாவிதி
சொல்லுங்க, சிட்சாவிதி. சத்தமாக சொல்லுங்க, சிட்சாவிதி. அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆக்கினி தீர்ப்பு அவன் மேலே எடுபடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகம் அவனை சூழ்ந்து முத்திரை போட்டு சூழ்ந்துருக்குது. அதனால் அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் உங்கள் மனசில் நீதி, ரைச்சஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் ஏந்திச்சு அப்படியே நிற்கணும். அல்லேலூயா. இந்த தாவீது சிங்கத்தை கோலியாத்தை கொண்டாடுற வரைக்கும் நீ நின்னைனா இந்த உள்ளுக்குள்ளே மாற்றம் வராது. உன் ஸ்பிரிட்டில் தைரியம் வராது. உன் ஆவிக்குள்ள அசாதாரண கர்த்தரை குறித்த அன்பு வராது. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ டீப்பர் லெவலுக்கு ட்ரூத் உள்ளே போகணும். சத்தியமானது ஆழமாக உனக்குள்ளே போகணும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்கள், நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் நீதிமான் உண்மையிலே இல்லை, ஆனால் அவர் என்னை நீதிமானாக மாற்றினார். அவருடைய நீதினால் என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு. அல்லேலூயா. இப்படி போய் நிற்கிறேன். அதை தான் அது ஒரு லிட்டரலாகவே ஒரு விஷன். சகரியாவை குறித்து ஒரு விஷனே அப்படியே அப்படியே சகரியா ஒரு விஷன் பார்க்கும்போது அப்படியே பார்ப்பான் பாருங்க. யோசுவா இப்படி நின்றுட்டு இருப்பான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்குது. உடனே பிசாசு அவனை குற்றம் சாட்டுகிறான். ஏய், என்ன சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை. உடனே ஒரு தூதன் போய் அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டி விட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு நல்ல வஸ்திரத்தை அவன் மேலே போட்டுறான். இப்போ அவனை குற்றம் சாட்டவே இப்படி தான் இயேசு சிலுவையில் உங்கள் மேலே இருந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டிட்டு, பாவம், சாபம், தரித்திரம், இந்த வஸ்திரத்தை எல்லாம் கழட்டிட்டு அவர் மேல் இருந்த நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா போட்டுட்டாரு. இப்போ நீ நல்லவனான்னு கேட்டீங்கன்னா நீ நல்லவன் இல்லை, நீ கொடூர பாவி. இப்போ என்னன்னா வஸ்திரம் வெளியில் என்ன ஆயிடுச்சு, மாற்றினதுனால பிசாசு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒன்றுமே தெரியாதனால நீ நல்லவனா இல்லை. வஸ்திரத்தை போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏய், இன்னும் என்ன செய்யாத, பாவம் செய்யாத, நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரு, இந்த வஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஆயிரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வஸ்திரம் போட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துடுறான். அப்புறம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் தன்னை புதுப்பித்து கொண்டு இயேசுவை போல மறுரூபமாகி கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமே சொல்லுங்க. என் மேலே ஒரு வஸ்திரம் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. அது என்ன வஸ்திரம்? கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற வஸ்திரம். அங்கே போகணுன்னா ஒரு வஸ்திரம் வேணும். அதை போட்டாச்சு. இப்போ எலிஜிபிளா? ஆள் எலிஜிபிள் இல்லை, நிறைய மாற வேண்டியது இருக்குது. இங்கே மாறுவதற்கு தேவன் அவகாசம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே நாளில் அவன் மாறுறதில்லை. இப்போ உள்ளே வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டீங்க. ஒரு நாள் ஒன்று போகுது, இன்னொரு நாள் ஒன்று போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பயணம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்குகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த வாரம் இது போன வாரம் 2 வாரமும் சொன்னது. இந்த வாரம் ஒரு புதிய ஏரியா. செலிப்ரேட். ரட்சிப்பின் அனுபவம், இட்டர்னல் லைஃப் வித் செலிப்ரேட். சந்தோஷம் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய பயணத்துக்குள் எது இணைக்கப்பட்டிருக்கிறது? சந்தோஷம். பின்னாலெல்லாம் என்ன கவனிக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், சந்தோஷம். வாயத்தரம் சொல்லுங்கள். அடுத்த 20 மினிட்ஸ் ஃபோனை நோண்டாமல், அதை நோண்டாமல் என்ன கவனிக்கணும்? அல்லேலூயா. சொல்லுங்கள், சந்தோஷம், சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6-7. படிங்க யாராவது ஒருத்தார். எல்லாம் சொல்லுங்க. எதில் சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள. வாயத்தரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு உள்ள எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்க துக்கமுகமாய் இருப்பது தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதே அல்ல. ஆமென், ஆமென். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட சில மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. நீ துக்கமுகமாய் இருப்பது தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தது
அல்ல. ஆமென். அப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? வெளிப்படுத்தினல் 19ஆம் அதிகாரம் 6-7. சீக்கிரம் 2-3 வசனம் படிச்சிருங்க. இங்க பாருங்க, பரலோகம் எப்படி இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அமைதியா அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இல்ல. பரலோகம் எப்படி இருக்குதாமா? பெருவெள்ள இரைச்சல் போலும், பலத்த இடி முழக்கம் போலும் சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, பண்ணுகிறார். அவர் ரூல் பண்ணுகிறார், ஆளுகிறார். என்ன பட்டு சொல்லுங்க வாயை திறந்து. அவர் ஆட்சி செய்கிறார். அதனால நீ எப்படி இருக்கக்கூடாது? துக்கமுகமாக இருக்கக்கூடாது. அவர் இருக்கிற இடத்துக்குள்ள நீ போகும்போது எப்படி இருக்கணும்னா, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த. அப்ப எப்படி துதி சொல்லணும்? ஆண்டவருக்கு துதி சொல்லும் போது எப்படி சொல்லணும்? வாயவே திறக்காம துதி சொல்லணும். எப்படி சொல்லணும்? சொல்லுங்க வாயை திறந்து. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துதி சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்லணும்னா, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. இந்த களி கூர்ந்து சந்தோஷப்பட்டு அங்க என்ன போட்டிருக்குன்னா, செலிப்ரேட்டிங். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செலிப்ரேட்டிங்னாலே குதிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சு, உண்மையான சந்தோஷத்துக்கு பேர் தான் என்னது? நடிக்கிறதுக்கு பேர் செலிப்ரேட்டிங் இல்லை. செலிப்ரேட்டிங்னா ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பரிசு வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். என்னோட பர்த்டேக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நல்ல பிரியாணியெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய செயின் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் திறந்து பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அது நடிப்பு இல்லை, உள்ளிருந்து வந்த பெரிய சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இது நடக்காதது ஒன்று நடந்திருக்குது, ஒரு பெரிய ஜாய் வருகிறது. இந்த மாதிரி ஓ இருதயம் பெரிய சந்தோஷத்துக்குள்ள வரணும். எப்ப தெரியுமா? அவரை துதிக்கும் பொழுது இந்த சந்தோஷத்தில் அவரை என்ன பண்ணணும்னா துதிக்கணும், செலிப்ரேட்டிங். அல்லேலூயா. அப்ப நித்தியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீ பார்க்கிறதும் நீ கேட்கிறதும் அங்க இல்லை, அங்க இல்லாத எதுவும் இங்க இருக்கவும் கூடாது. பரலோகத்துக்கு நிலனானது தேவனுடைய சபை. நீ அங்க போறதுக்கு உன்னை இங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா சபை. அது நிஜம், இது நிழல். இது கொஞ்ச நாள் அங்க இருக்கிற மாதிரியே இங்க ட்ரெயின் ஆயிட்டு ஒரு நாள் டக்குன்னு ஒரிஜினல் இடத்துக்கு போயிடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை வச்சு சொல்லுங்க. அதனால சத்தமா சொல்லுங்க. அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னா, துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் எப்படி இருக்கணும்னா, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவரை என்ன பண்ணணும்னா துதிக்கணும். அல்லேலூயா. ஆமே. அப்ப நித்திய வாழ்வு கவலைக்கிடமானதா சந்தோஷத்துக்குரியதா? கையை உயர்த்தி சொல்லுங்க. பரலோக வாழ்க்கை கவலைக்கு உள்ளானதா சந்தோஷத்துக்குள்ளானதா? துதியும் ஆராதனையும் மகிழ்ச்சியும் உள்ளதா துக்க முகத்தோடு இருக்கிறதா? இல்லை. அப்போ அங்க அப்படி இருக்குன்னா, இந்த பயணத்தில் உள்ள போன உடனேயே நீ இங்கேயே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகத்தில் பைபிளில் பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுது? அங்கே பரலோகத்தில் இருக்கிறது போல என்ன பண்ணுங்க ஆண்டவரே, பூமியிலேயும். அதெல்லாம் தெரியுது, பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே பூமியிலே. அப்போ அங்கே எப்படி சந்தோஷமாக இருக்கிறியோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் சந்தோஷமாக இருப்பதற்கு உன்னை ஆயத்தமாக்கணும். அல்லேலூயா. இப்போ பாயிண்ட் 1, செலிப்ரேட்டிங். நித்திய வாழ்வோடு சந்தோஷம் கலந்துருக்கிறது, துக்கம் இல்லை. ஆமேன். ஆமேன். பக்கத்தில் தடி சொல்லுங்க. துக்கம், கவலை, சோர்வு, பலகீனம், தரித்திரம் இதெல்லாம் நித்திய வாழ்வோடு கூட இல்லவே இல்லை. ஸோ இந்த மனோபாவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துடணும். அல்லேலூயா. ஆமேன். 2 சொல்லுங்க. 3 பாயிண்ட் சொல்றேன். 2, பூமியில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், அது நித்திய வாழ்வுக்குரியது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? எடுத்துங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
16, 17 வாசிங்க. வேற யாராவது ஒருத்தர் டக்குன்னு எடுத்து வாசிங்கப்பா. சொன்ன உடனே வாசிக்கணும். அப்போ நீங்கள் நல்லா பைபிள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகையால் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எதுக்கு நிழலா இருக்கிறது சொல்லுங்க. என்ன வருங்காரியங்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு அது என்னவா இருக்கிறது? நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் எல்லாம் சொல்லுங்க. அவைகளின் பொருள் எல்லாம் கவனிங்க. இங்க பாருங்க, பழைய ஏற்பாடு முழுவதும் பன்னி இறைச்சி சாப்பிடக்கூடாது. விரி குழம்புள்ளது ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடணும்னு சொல்லு. எதுக்கு? 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 ஏன் சிலதை கடவுள் சாப்பிடணும்னு சொன்னார்? ஏன் சிலதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? எதுக்கு? எதுக்குன்னா, இது கண்டதையும் சாப்பிட்டு கிருமிகள் வந்து ஒரு தலைமுறை என்ன பண்ணிடக்கூடாது, அழிஞ்சி இயேசுவின் பிறப்பு என்ன பண்ணிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக சில தேவையில்லாதது எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிடாதன்னு விலக்கி வச்சார். இப்போ புதிய ஏற்பாடு வந்த உடனே சொல்கிறாரு, யார் நிஜமானவர் வந்து விட்டார். யாருக்காக இதெல்லாம்? யார்? இப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை யாருக்காக பண்ணாங்க? ஆண்டவராகிய சொல்லுங்க. பலி யாரை மையமாக வச்சு செஞ்சாங்க? இயேசு. பலி இயேசுவுக்கு, அந்த ஆராதனை இயேசுவுக்கு. ஆசரிப்பு கூடாரம் ஃபுல்லாகவே யாரை தான் குறிக்குது? ஆண்டவராகிய இயேசுவை. அவருக்காக. பஸ்கா பலி யார்? ஆண்டவராகிய இயேசுவுக்காக. இப்போ இயேசுவே வந்துட்டாரு. இயேசுவே வந்துட்டாரு. இனி எதுக்கு ஆசரிப்பு கூடாரம் தேவை இல்லை. அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே என்ன பண்ணுகிறாருன்னா வாசம் பண்ணுகிறார். அப்படிதானா? அப்ப இயேசுவே வந்ததுக்கு அப்புறம் ஆசரிப்பு கூட கட்டாயிருச்சு, பலி கட்டாயிருச்சு. அதோடு கூட இந்த தேவையில்லாத உணவு வகைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா கட்டாயி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப பேருக்கு கேள்வி, அது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, ஆண்டவர் கோவிச்சுக்குவாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் கோவிச்சிக்க முடியாது. கோவிச்சிக்கவே மாட்டார். உனக்கு என்ன சாப்பிடணுமோ, உன் உடம்பு எது ஒத்துக்குதோ கண்டதையும் தின்னு நோய் எழுத்து வச்சுக்காம உனக்கு என்ன செட் ஆகுதோ நல்லா சாப்பிடு. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து நல்லா சாப்பிடு சொல்லுங்க. நல்லா சாப்பிடு சொல்லுங்க. நல்லா சாப்பிடு. நல்லா ட்ரெஸ்ஸு போடு. எவனையும் கண்டுக்காத. எந்த நாய் என்ன பேசுதுன்னு ஒன்றும் கண்டுக்காத. நீ ஹாப்பியார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். பிச்சைக்காரன் என்னைக்குமே யார் தான் சொல்லுங்க? பிச்சைக்காரன் என்னைக்குமே பிச்சைக்காரன் தான். ஒரு பிச்சைக்காரன் வைங்க, அவன் யார் கூட போட்டி போடுவான்? டாடா பிர்லாவோட போட்டி போடுவானா? யார் கூட போட்டி போடுவான்? ஒரு 10 பிச்சைக்கார பிச்சை எடுக்கிறான்னு வைங்க, அந்த பிச்சைக்காரன் யார் கூட போட்டி போடுவான்? இன்னொரு பிச்சைக்காரனை பார்ப்பான். இவன் தட்டில் இவ்வளவு இருக்கு, நம்ம தட்டில். அப்போ பிச்சைக்காரன் யார் கூட போட்டி போடுவான் சொல்லுங்க? பிச்சைக்காரன் போய் டாட்டா கூட போட்டி போடவே நீ யார் கூட போட்டி போடணும்? அம்பானி கூட போட்டி போடணும். பிச்சைக்காரன் யார் கூட போட்டி போடணும்? அம்பானி இவ்வளோ கோடி வச்சிருக்கிறானே, எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு அவன் யார் கூட தான் போட்டி போடணும்? ஆனால் அம்பானி கூட போட்டி போட மாட்டான். யார் கூட போட்டி போடுவான்? பக்கத்தில் இன்னும் சக பிச்சைக்காரன் இருக்கிறான் பாருங்க, சக பிச்சைக்காரன் கூட தட்டில் போய் பார்ப்பான். இவனுக்கு பாரு நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அவனுக்கு கொஞ்சம், அவனுக்கு இப்படி பிச்சைக்காரன் கூட தான் போட்டி போடுவான். ஆமைன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் அந்த ரகம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். பைபிள் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ராஜாக்களுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. நீங்கள் ஆசாரியர்கள், ராஜாக்கள், ராஜாக்களுடைய பிள்ளைகள். பிச்சைக்காரன் கூட உன்னை நீ கனெக்ட் பண்ணவே
கூடாது. உன் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் இவன் சொந்தக்காரன், அவனையும் உன்னையும் நீ கனெக்டே பண்ணக்கூடாது. உனக்காக கர்த்தர் வைத்திருப்பதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, சரித்திரத்தில் அது பார்க்கவும் இல்லை. அது இருக்குது, நீ நம்பப்படுது, நீ ஜபிக்கப்படுது, நீ விசுவாசிக்கப்படுது. அது உனக்காக வீறு கொண்டு எழுப்பி வருவது. அல்லேலூயா. பிச்சைக்காரனை பார்த்து நீ அவன் கூட போட்டி போடுறதா என்ன சொல்லுங்க? அவன் கூட உனக்கு போட்டியே கிடையாது. அல்லேலூயா. ஆமே. பக்கத்தில் தட்டி உன் சொந்தக்காரன் கூட, பக்கத்தில் இருக்கவங்க கூட, உன் கூட வேலை செய்கிறவங்க கூட எல்லாம் உனக்கு போட்டியே கிடையாது சாரே. அவனையெல்லாம் விட்டு தள்ளு. அல்லேலூயா. ஆமே. அவன் கூட போய் நீ போட்டி போட்டீங்கன்னா நீ அவன் ரகம்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ போட்டி போட வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறா. யார் தெரியுமா? அது ஆபிரகாமோடு கூட போட்டி போடணும். நீ எந்திரிச்சு யார் கூட போட்டி போடணும்னா, ஆண்டவரே யாக்கோபுக்கு இவ்வளவு கொடுத்தீங்களே அப்படி கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ யாரை கேட்குற? இந்த இவனுக்கு கொடுத்தீங்களா? அவனை நீ யாக்கோபை போய் கேளு. பாரு எத்தனை கோடி. யோபை கேளு எத்தனை கோடி. அன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருந்துருக்கிறான் யோபு. ஆபிரகாமை கேளு, அன்னைக்கு 10,000 கோடி சொத்து வச்சிருக்கிறான். அவனை போய் கேட்பியா நீ? யாரை போய் கேட்குற? கூட அவனே இத்து போய் இன்னைக்கு சாவனா நாளைக்கு சாவனான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஒருக்க வண்டி வாங்கி ஏதோ ஒரு நிலம் வாங்கி வீடு வாங்கிட்டுனா அவன்கிட்ட போய் போட்டியை போடுறது. அல்லேலூயா. சொல்லுங்க. என் போட்டி மனுஷன் கூட எல்லாம் கிடையாது. ஆமே. பிச்சைக்காரன் கூடயும் கிடையாது. என்னுடைய போட்டி அப்ரஹாமோடு கூட. தைரியம் இருந்தா கேளு. அப்ரஹாமுக்கு இவ்வளவு கொடுத்தீங்களே, ஏன் ஆண்டவரை என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்க அப்படின்னு கேளு. கேட்டுட்டு அப்ப ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவாரு. ஆமாப்பா கொடுத்தேன். ஆபிரகாம் நல்லா அவன் எல்லாவற்றிலும் தசமம் பாகம் கொடுத்தாப்பா. நீ இந்த துட்டுல கூட போட மாட்டேங்கிறியப்பா. எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வந்து போடுப்பா அப்படிம்பாரு. அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அல்லேலூயா. போட்டி. சொல்லுங்க. போட்டி. போட்டி சக பிச்சைக்காரன் கூட இல்லை. போட்டி யாரு கூட போடணும்? ஆபிரகாம் கூட. போட்டி யாரு கூட போடணும்? ஈசாக்கு கூட. போட்டி யாரு கூட போடணும்? யாக்கோபு கூட. அப்போ நல்லா சாப்பிடுங்க. 2வது பாயிண்ட் சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா பரலோகம் அப்படிதான் இருக்குது. இயேசு பூமியில் இருக்கும்போதே எப்பா கொஞ்சோண்டு எல்லாம் தொட்டு சாப்பிட்டுங்கப்பா அப்படியே கொடுத்தாரு. இல்லை, 12 கூட நிறைய எல்லாம் என்ன ஆகுது? அப்பமும் மீனும் என்ன ஆகுது? கொஞ்சம் வைப்பா, நாளைக்கு இருக்கட்டும், மதியம் நைட்டுக்கு கொஞ்சம் இருக்கட்டும், எல்லாம் சாப்பிட்றாதுங்க அப்படி சொல்லவே இல்லை இயேசு. நல்லா சாப்பிடு, முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எல்லாம் சாப்பிட்டாங்களா? மிச்சம் ஏதாவது இருக்கா? இருக்கு. எவ்வளவு? 12 கூட சார். எட்டு எல்லாம் நாளைக்கு வச்சுக்காத. அப்படி இது எப்படி போகுது பாருங்க. நம்ம நாளைக்கு வைக்கிறது எப்படின்னா, மத்தியானம் அளவாக சாப்பிட்டுட்டு வயிற்ற கட்டிட்டு இதை எப்படி இதை நைட்டுக்கு வச்சுக்கலாம், அந்த குழம்பை தோசமாவை நைட்டுக்கு வச்சுக்கலாம். இப்படி இல்லை சார். வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகி மீதம் எடுத்து அதை வச்சுக்க. அல்லேலூயா. ஆமே. இதெல்லாம் ஹெவனுக்கு போகிற ரூட்டில் இருக்கிற பயணத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். ஆமே. தட்டி சொல்லுங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி எல்லாம் மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சு அப்படி இல்லை சார். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக விசாலமாக தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன? 2வது பாயிண்ட், நல்லா சாப்பிடணும். நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க. இப்போ 500 ரூபா எடுக்கும்போது, ஐயோ மீன் வாங்கினா 500 ரூபா, 500 ரூபா எடுத்து சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமே. ஆமே. இது இருந்தால் ஏதாவது அப்படி நினைக்காத. அல்லேலூயா. நல்லா சாப்பிடு, ஆரோக்கியமாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. இதை பரலோகம் விரும்புகிறது. ஆமே. ஆமே. 3வது சந்தோஷம். எந்திரிச்சு நில்லுங்க, முடிக்கிறேன். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23, 24. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். பாருங்க, எல்லாம் பைபிள் ஃபுல்லாவே இந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட கதையே ரொம்ப குறைவு தான். பைபிள் ஃபுல்லாவே கொழுத்த கன்றை அடி, ஆட்டை அடி, மாட்டை அடி, கோழி அடி, இப்படி தான் சொல்லுது. கொழுத்த கன்றை அடித்து
புசித்து, நாம் எல்லாரும் புசித்து. பாருங்கள், இப்போ நம்ம கதையே வேற. பாருங்கள், நம்ம கதையே டோட்டலாக தலைகீழாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கே ஒரு கொளுத்த கண்டு அடிக்க மாட்டானுங்க. அல்லேலூயா. அங்கே காசை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு ஐடியா போட்டு, திட்டம் போட்டு, எப்படியெல்லாம் அதில் காசை எப்படி பிளான் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஐடியா போட்டு, அதே சும்மா ஏதாவது 2 சிக்கன் பீஸை, அல்லேலூயா, பக்கத்தில் தடி கொளுத்த கண்டை அடி. சத்தமாக சொல்ல, கொளுத்த கண்டை அடி. எல்லாம் நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். புசிச்சதுக்கப்புறம் பாருங்க, அப்போது இந்த புசிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க, வாயை திறந்து. பின்னாலெல்லாம் சொல்லுங்க, புசிப்பு, சந்தோஷம், பரலோகம். மறுபடியும் சொல்லுங்க, புசிப்பு. நல்லா சாப்பிட்றது, சாப்பிட்டு இந்த 2 நடக்கும். சில வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு குறை பேசுவானுங்க. ஏதாவது நல்ல ஆகாரம் கொடுத்துட்டா இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே 2 குறைய என்ன பண்ணுவானா பேசி சொன்னாதான். அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு. அடுத்து எதோடு கனெக்ட் ஆயிடுவேன்? பரலோகத்தோடு கனெக்ஷன். சந்தோஷமாக இருங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். அதான் சொல்லுங்க, சந்தோஷப்பட. அப்போ காணாமல் போன ஒருவன் உள்ள வந்தா அங்க என்ன நடக்குது? சந்தோஷம் தொடங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம். சத்தமா சொல்லுங்க, சுவிசேஷம். ஒரு ஆத்மா மரித்து போகுது, செத்து கிடக்குது வெளியில. சுவிசேஷம். இயேசுவை அறியாமல் உலகத்தில் நரகத்துக்கு, அது நரக வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மோசமாக இருக்குது. அவனை இயேசுவண்டே கொண்டு வரும் பொழுது இப்போ பரலோகமும் சந்தோஷப்படுகிறது, பூமியும் சந்தோஷப்படுகிறது, தேவதூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அங்க பயங்கர ஹாப்பினஸ், ஜாய்னஸ் உண்டாகுது. அல்லேலூயா. இதை இயேசு சொல்றார். இது அவனுக்கு புரியல. இந்த ஓம இப்படி மண்டே சொல்லி என்ன சொல்றாரு. உடனே இயேசு மறுபடியும் அப்போ புரியலையா உனக்கு? சரி, ஒன்றாம் வசனத்துலேருந்து வர்றேன். அது சொல்கிறான், 100 ஆடு ஒருத்தன் வச்சுருக்கிறான். 100 ஆடு வச்சுருக்கிறான். ஒரே ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா காணாமல் போயிடுச்சு, தூரமாக போயிடுச்சு. அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்னா 99 ஆடுகளையும் அங்கே விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போய் அதை என்ன பண்ணுறான்னா பிடித்து கொண்டு வருகிறான். வந்து அவர்களை அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறான்னா சந்தோஷம் அடைகிறான். காணாமல் போகிற ஆட்டை தோள் மேலே தூக்கி கொண்டு வச்சு அது என்ன பண்ணுறான்னா சந்தோஷம் அடைகிறான். சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு வந்து இப்போ 3வது சந்தோஷம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகிற வழியில் பரலோகத்தில் இருக்கிற பெரிய சந்தோஷத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆத்மாவை தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் சுவிசேஷம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தால், ரட்சிக்கப்பட்டா, அது மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ 3வது பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பொழுது உங்கள் பேரில் பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்கள் பேரில் ஒரு பரலோகம் சந்தோஷம் அடையணும். அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே உட்கார்ந்துட்டே போனீங்கன்னா உன் மேலே சந்தோஷம் வராது. நீ என்னைக்கு ஒரு 2 குடும்பத்தை 4 ஆத்மாவை தேவராஜ்யத்துக்காக ஆதாயப்படுத்தி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு பரலோகம் உன் பேரில் சந்தோஷம் அடைகிறது. பக்கத்தில் தடிக்கணும், உன் மேலே என்னைக்கு சந்தோஷம். சத்தமாக சொல்லுங்க, உன் பேரில் சந்தோஷம். சொல்லுங்க, வாயத்திருங்க, உன் பேரில் சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். 3 சொன்னேன், இட்டர்னல் லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கிறது. முதல்ல என்ன சொன்னேன்? சொல்லுங்க, வாயத்திரம் சொல்லுங்க. சந்தோஷம் பரலோக பயணத்தில் முக்கியமானது. 2வது என்ன சொன்னேன்? நல்ல சாப்பிடணும். இதை சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பரலோகத்தோடு கூட. 3வது கொடுக்கிறது பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அது சந்தோஷத்தை உண்டாக்குறது. அடுத்து 4வது இப்போ என்ன சொன்னேன்? ஆத்துமாக்களை அறுவடை செய்வது பரலோகத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். அடுத்து இன்னொன்று சொல்லி முடிச்சிடும், வெற்றியை கொண்டாடுவது பரலோகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது? வெற்றியை
சொல்லுங்கள், வெற்றியை. பைபிளில் 7 பண்டிகை இருக்குது. அப்புறம் நிறைய விஷயத்துக்காக ஆண்டவரை வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறார். அது 7 பண்டிகை. அது இல்லாமல் நிறைய விஷயத்துக்காக பைபிளில் சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஒன்று, செங்கடலை கடந்து முடித்த உடனே மிரியாம் என்ன பண்ணுறாருன்னா தம்புருவை எடுத்து பாடி கர்த்தரை என்ன பண்ணுறாருன்னா ஆராதிக்கிறார். எதுக்கு? செங்கடலை கடக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு, எதிரிகள் கையிலிருந்து கர்த்தர் எங்களை என்ன பண்ணாருன்னா காப்பாற்றினார். கையை வச்சு சொல்லுங்கள், உங்கள் என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நேரம் எதிரிகளிடம், பிசாசிடம் இருந்து என்னை காப்பாற்றினார். சொல்லுங்கள், அதனால் நான் என்ன பண்ணணும்னா சந்தோஷப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் பூரீம் பண்டிகை. அந்த பூரீம் பண்டிகை என்னன்னா, ஆமானையும் எல்லாத்தையும் அவனுங்க குரூப்பையே தூக்கில் போட்டு ஆட்சி அதிகாரத்தை எஸ்தர் கையில் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். கொடுத்த உடனே சந்தோஷத்தோடு அவர்கள் பங்குகளை அனுப்பினார்கள். அப்படி இருக்குது எஸ்தர் புஸ்தகத்தில். ஆமே, அல்லேலூயா, ஆமே. அப்போ செலிப்ரேட்டிங் அப்படின்ற இந்த செலிப்ரேட்டிங் அப்படின்ற வார்த்தைக்கும் பரலோக இட்டர்னல் லைஃபுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. துக்கம், அழுகை, சோர்வு, இதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே. சொல்லுங்க, சம்பந்தமே. சத்தமாக சொல்லுங்க, சம்பந்தமே இல்லை. துக்கம், அழுகை, சோர்வு, கசப்பு, வெறுப்பு, இதுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இத்தனை பேருக்கு வழங்கிடுச்சு. ஆமே, ஆமே. இந்த லைஃபுக்குள்ளே நீங்கள் போகணும், இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும். தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே சும்மா கதற மாதிரி வசனம் கேட்டுட்டு லைஃப்பில் இதெல்லாம் மாறலைன்னா எல்லாமே வேஸ்ட். கையை உயர்த்துங்க, 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தையின்படி இந்த நித்திய வாழ்க்கையோடு நாங்கள் இணைக்கப்படும் பொழுது சந்தோஷத்தால் நிரப்புகிறீராப்பா, தயவால் நிரப்புகிறேன், அப்ரஹாமின் ஐஸ்வர்யத்தால் நிரப்புகிறேன், சுகத்தால் நிரப்புகிறேன், பலத்தால் நிரப்புகிறேன், ஆத்தும அறுவடையால் நிரப்புகிறேன், மகிழ்ச்சியினால் நிரப்புகிறேன், ஆண்டவரே பேரானந்தத்தால் நிரப்புகிறேன், வெற்றியினால் நிரப்புகிறேன், எதிரிகளை தோற்கடித்து ஜெயங்காணும்படி செய்கிறேன், எல்லா நன்மைகளாலும் நீர் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கை எங்களுக்குள்ளாக இணைக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை எங்களோடு கூட இணைக்கப்படட்டப்பா. அப்படிப்பட்ட ஒரு நன்மையான வாழ்க்கை எங்களோடு கூட இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து அது தொடங்கட்டும் எங்க மேல. இந்த நாளிலிருந்து அது ஆப்ரேட் ஆகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையும் தயவும் காருண்யமும் பெருகட்டும். சம்பூர்ணப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய்த சகல பாரம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவியாகிய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக.